வணக்கம் அன்பு சொந்தங்களே. நம்ம பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா நமது டெல்டா மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் முத்துப்பேட்டை பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப நாளைக்காக மாடுகளின் தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சுற்றுவட்டாரத்தில் உள்ள மாடுகள் எல்லாமே வாகனத்துக்கு எதிராகவும் விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலுமே இது இப்போ பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 9 மணி. 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே இல்லை, மாடுகள் தான் இருக்குது. அவ்வளோ மாடுகள், ஆயிரக்கணக்கான மாடுகள் பல வாகனங்களுக்கு இடையிலாக நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காவல்துறையாலும் பேரூராட்சியாலும் பல அழைப்பு கொடுத்து கூட மாட்டின் உரிமையாளர்கள் அந்த டயத்துக்கு பிடிச்ச அந்த மாடை கட்டலாம். இரவு 9 மணி ஆகுது. பகல் நேரத்தில் விட்டுருங்க, மாலை ஒரு 6 மணிக்கு நேரம்னாலும் அந்த மாட்டின் உரிமையாளர்கள் அந்த மாட்டை பிடிச்சி கட்டலாம். இதனால் என்னென்ன பாதிப்புனா பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, பல பொருள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. எப்படி சொல்கிறதே தெரியல. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை ஜாமான் வாங்கிட்டு அது நவர முடியல, டக்குன்னு பிச்சு அதெல்லாம் கொட்டிடுது. அவங்க காலையிலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு 600 ஜாமான் வாங்கி அந்த மாடுகளை பிச்சும் போது அவங்க சொல்கிற வார்த்தைகள் பாருங்கள். இது முத்துப்பேட்டை மண்ணை சாலையில் பார்த்தீங்கன்னா 2 மாடுகளை முட்டிக்கிட்டு ஒரு காரோட தூங்கு உடஞ்சிட்டு பைக்கு கிட்டத்தட்ட அவங்க பெரிய ஆபத்தில் உருவாக வேண்டியது. எல்லாம் உள்ளவங்களை மாடை விரட்டிட்டாங்க. தயவு செய்து மாடு உரிமையாளர்கள் மாலை 6 மணிக்குனாலும் மேலாம் மாட்டை பிடிச்சி கட்டுங்க. இந்த பகுதி நமது பகுதி இந்த டெல்டா மாவட்டம் மட்டும் இல்லை, இலக்கியங்களில் இந்த தமிழகத்தில் ஏனைய பகுதியில் இந்த மாடுகளின் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் உயிரிழந்திருக்காங்க. தற்போதைக்கு நம்ம தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டம் பக்கத்தில் கரசக்காடுங்கிற ஊரில் ஒருவர் மாடுனால உயிரிழந்திருக்காரு, மாடில் மோதி உயிரிழந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நமது ஈசிஆர் சாலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், மீன்மிசல், ராமேஸ்வரம் வரைக்குமே இந்த மாடுகளின் தொந்தரவுகள் இரவு நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சு ஆரம்பம் முத்துப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாடுகள் டவுனில் ரொம்ப இது பண்ணுது. ஈசிஆர் சாலையில் கூட அதிகம் இல்லை, டவுனில் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. ஆனால் மாட்டு உரிமையாளர்களை பற்றி ஒருத்தர் பாதிக்கப்படும் போது உலகத்தில் எத்தனை கெட்ட வார்த்தைகளோ அத்தனை கெட்ட வார்த்தைகளும் கேவலமாக அந்த மாட்டு உரிமையாளர்களை பேசி செல்கிறார்கள். தயவு செய்து மாட்டின் உரிமையாளர்களே, நீங்கள் கொஞ்சம் அபிமானத்தோடு மாலை 6 மணிக்கு என்ன மேலனாலும் மாட்டை பிடிச்சி கட்டுவீங்க. இல்லைன்னா அரசாங்கம் பெரிய ஒரு இதை எடுக்க போகிறாங்க. உங்கள் மாடுகள் உங்களுக்கு சொந்தம்லாம் போயிடும். இந்த முன்ன மாதிரி இந்த கூண்டில் அடைக்கிற கதையெல்லாம் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக உங்கள் மாடுகள் சேல்ஸுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குற அனைவருமே தமிழகத்தில் இந்த பகுதி மற்றும் டெல்டா பகுதி மட்டும் இல்லை, எந்தெந்த பகுதியெல்லாம் உங்கள் மாடை 6 மணிக்கு மேலே நீங்கள் ரோட்டில் அவுத்துட்டு கட்டாமல் பராமரிக்க இருக்கீங்களோ தயவு செய்து அந்த மாட்டை கட்டி பராமரிக்க. இந்த மாதிரி ரோட்டில் விடாதீங்க. பல உயிரிழப்புகள், பண இழப்புகள், பொருள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது நமக்குன்னு வந்தால் தான் தெரியும். இந்த மாடுகளை சுற்றி சொல்லி குறையில்லை. நான் மாடு வளர்ப்போர், நான் தான் அது கவனமாக இருந்து பல உயிர்களையும் பொருள்களையும் பண சேதத்தையும் உயிர் சேதத்தையும் நம்ம கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த காணொலியை ரொம்ப சிரமப்பட்டு உங்களுக்காக பதிவிடுகிறேன். அன்பு தயவு செய்த நேயர்களே, நான் வணக்கம் பேசுகிறீர்களே, நிறைய பேர் இந்த வீடியோ தமிழ்நாடு முழுக்க ஷேர் பண்ணுங்கள். இந்த மாடுகளை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு இன்னும் வரணும். மாடு உரிமையாளருக்கு யாருமே வரல. இந்த மாடுகள்லாம் வானத்துலேருந்து குச்சி வந்ததில்லை. எல்லாம் நம்ம எங்கெங்க எந்த ஊரில் பார்க்குறோமோ அந்த பகுதியில் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள மாடுகள் தான் இது. மாடுகளை மாடு கறவை நேரத்தில் அந்த பால்களை எல்லாம் குடிச்சிக்கிறோம். அது போடுற சாணங்களை நம்ம வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற இரவு நேரத்தில் அந்த மாடுகளை பராமரிப்பதில்லை. மாடுகளுக்கு 5 அறிவு, நமக்கெல்லாம் 6, மனிதருக்கு 6 அறிவு. தயவு செய்து மாற்று உரிமையாளர்களே, இந்த காணொலியெல்லாம் பாருங்கள். ஒரு ரோடே அடைச்சி வருது. இதெல்லாம் நான் எடுத்த வீடியோ தான். அது பாருங்கள், ரோடு அடைச்சி வருது. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். மாடுகளினால் பல சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தயவு செய்து மாறுங்கள், மாறுங்கள், மாறுங்கள். இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிருங்கள். இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது மாட்டு உரிமையாளர் பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கிற கொஞ்சம் நாளும் கொஞ்சம் அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனியுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.